தற்போது இயற்கை பேரனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டு உயிர் அச்சுறுத்தலை எதிர்நோக்கியுள்ள மலேகவாழ் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு. ஏனென்றால் இயற்கை பேரனர்த்தங்கள் அடிக்கடி இடம்பெறுவதால மலேகவாழ் மக்கள் அதிகம் பாதிப்புக்குள்ளாகின்றார்கள், சிரமப்படுகின்றார்கள். எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்றே தெரியாது. இப்ப மலைநாட்டு பிரதேசம் என்றதால கூடுதல் மலைப்பாங்கான இடங்கள் தான் அதிகமாக இருக்கும், பாதிப்புகளும் அதிகமாக இருக்கும். அதேவேளை உயிருக்கும் உத்தரவாதம் இருக்காது. ஏனென்றால் திடீர் என்று சொல்லி இயற்கை அனர்த்தங்கள் எல்லாம் ஏற்படும், மண் சரிவுகள் அதிகம் இடம்பெறும், நிலநடுக்கங்கள் ஏற்படும். இதால நிறைய உயிரிழப்புகள் எல்லாம் பதிவாகும். அதே மாதிரி இப்ப சொத்து சேதங்களுக்கு கூட சேதங்கள் ஏற்படும். இப்ப வீடுகள், கட்டடங்கள் எல்லாம் எப்போது இடிந்து விழும் என்று சொல்லி யாருக்குமே தெரியாது, என்ன நடக்கும் என்றே தெரியாது. அப்ப இதால நிறைய மக்கள் பாதிக்கப்படுவார்கள். உங்களுக்கு தெரியும், அண்மையில் ஏற்பட்ட இந்த டிட்வா புயல் தாக்கத்தினால் கூட அதிகளவிலான உயிரிழப்புகள் எல்லாம் பதிவாகி இருந்தது. அதைவிட அதிகளவானவர்கள் தங்களுடைய வீடு, வாசல்கள், சொத்துக்களை எல்லாம் இழந்து நிற்கின்றார்கள். அப்ப இதனால் மலேக பகுதிகளில் வசிக்கின்ற மக்களுக்கு அவர்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி அவர்களுக்கு அரசினால் புதிய வீடுகள் எல்லாம் கட்டிக் கொடுக்கப்படும் என்று சொல்லி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அவற்றுக்கான வீடுகளை அவர்களுக்கான இந்த வீடுகளை கட்டும் பணி இந்த வாரம் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி அரசினால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த விஷயத்தை பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டிருந்தது. அதே மாதிரி இந்த பேரிடரால பாதிக்கப்பட்ட வீடுகளை சுத்தம் செய்வதற்கு கூட அரசினால் ஆரம்பகட்ட உதவித்தொகை வழங்கப்பட்டிருந்தது. அதுவும் 25,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டிருந்தது. அநேகமாக இது எல்லோருக்கும் கிடைத்துள்ளதாகவும் தற்போது சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 92% மாணவர்களுக்கு அந்த பணத்தொகை கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதைவிட பாதிக்கப்பட்டவர்களுக்கு எக்கச்சக்கமான நிவாரணங்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே கூடிய விரைவில் இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடுகளை அமைப்பதற்கான கட்டுமான பணிகளை இந்த கிழமைக்குள்ள அரசு ஆரம்பிக்கப்படும். ஆகவே பாதிப்படைந்த உரிய நபர்கள் அதற்கேற்ற மாதிரி தயார் நிலையில இருக்க வேண்டும்.